ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம், சைடிஷாகவும் வச்சு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு காமிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டியாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இப்போ ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி நீட்டில் கட் பண்ணிங்கன்னா விதைலாம் வெளியில் வந்துடும். இது மாதிரி கட் பண்ணும்போது விதை அது உள்ளாரே இருக்கும். அதனால் இந்த சைஸில் இப்படி கட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நீங்கள் ஃபேன் காற்றுல ஒரு 2 மணி நேரம் அப்படியே காற்றுல உலர விட்டுருங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டு பொரித்து எடுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் காற்றுல நீங்கள் உலர வைக்கும்போது எண்ணெய் இழுக்காது. அதனால் வந்து சீக்கிரமாக பொரித்து எடுத்துடலாங்க. இது அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, நல்லா இந்த ட்ரையாக எடுத்து பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம்ன்றது ஒரு 4 மணி நேரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். சரி, நான் சீக்கிரமாக செஞ்சு காமிக்கணுன்றதுக்கோசம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை பொரித்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கேஸில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் வந்து சொதன்னு இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுனால ஒரு விதை கூட வெளியில் வரல பாருங்கள். அதுவே நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா இந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா மொறுமொறுப்பாக நம்ம பொரித்து எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, எடுத்துடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். அது ஒரு ஜடலில் வச்சு நம்ம அந்த எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ இந்த வெண்டைக்காவை அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு எடுக்கணும். அவ்வளோதாங்க, வெங்காயமும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வந்து எடுத்துடணும். ரொம்ப கருக விட்டுனா கசக்குத்தன்மை வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய வறுத்து வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவில் சேர்த்துக்கலாம். இதையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பூண்டு இந்த அளவுக்கு நேரம் மாறும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சது நம்ம எடுத்துடலாம். இது கூடவே மல்லாட்டை பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சது நம்ம எடுத்துடலாம். முன்னாடியே எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காய் வெங்காயத்தை கூடலாம் சேர்த்துக்கலாம் மல்லாட்டை பருப்பையும். இப்போ நம்ம பொரித்து வச்சுக்கிறதுல கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க. முன்னாடி நம்ம பச்சை மிளகா நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலக்கும்போது இந்த கருவேப்பிலை பொடி இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா தூளாகிடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இப்போ இதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் சாதம் இது மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.